ஐயா, மணப்பாறைனா முறுக்கு நல்லா இருக்கும், பாண்டிச்சேரினா சரக்கு நல்லா இருக்கும். பாட்டுன்னு ஒண்ணு இருந்தாதாயா என்னைக்குமே திரைப்படம் நல்லா இருக்கும். ஆண்ட்ராய்டு வாங்க கூட காசு இல்லாதவன் ஆண்ட்ராய்டு போன் வாங்கி பாட்டு கேட்டுட்டு இருக்கானே. அப்ப இந்த பாடல்கள் தான் திரைப்படத்தோட வெற்றிக்கு காரணம்னு சொன்னா இது மிகையாகாது. ஐயா, நான் வேற எங்கேயுமே போல என்னோட வாழ்க்கைக்கு வர்றேன். நீங்க நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க கதை தான் முக்கியம், நகைச்சுவை தான் முக்கியம்னு. ஒரு நகைச்சுவையை நம்மளோட வாழ்க்கையில பயன்படுத்த முடியுதா ஐயா? ஐயா, ஒரு அருமையான நகைச்சுவை ஒரு படத்துல வரும், அருமையா இருக்குங்க. மாமா ஐ லவ் யூ, உத்து பார்க்காத மாமா, வெக்கமா இருக்கு அப்படின்னு ஒரு நகைச்சுவை. இதே நகைச்சுவை நானும் என் மாமா கிட்ட சொன்னேன் நடுவர்களே. நான் என் மாமா கிட்ட தான் சொன்னேன். எப்படி தெரியுமா சொன்னேன்? மாமா ஐ லவ் யூ, உத்து பார்க்காத மாமா, வெக்கமா இருக்குன்னு சொல்லி நடுவர்களே நான் வெக்கப்பட்டு வீட்டுக்குள்ள ஓடி போயிட்டேன். அவன் துக்கப்பட்டு வீட்டை விட்டே ஓடி போயிட்டான். ஐயா, மனுஷங்க இன்னைக்கு நகைச்சுவையை எல்லா இடத்துலயும் பயன்படுத்த முடியாதுங்க. ரோட்ல ஒரு அழகான பொண்ணு தனியா நடந்து போக முடியல. ஐயா, விடிய காலை 8 மணிக்கு என் வீட்டு வாசல்ல நடந்து போயிட்டு இருக்கும்போது என்னை பார்த்து ஒரு பையன் கிண்டல் பண்ணிவிட்டான். நம்ம ரோசக்கார புள்ள, ஆனா பயந்த புள்ள. உடனே அவனை திட்ட முடியாது. இன்னைக்கு கிண்டல் பண்ற பசங்களை பார்த்து உடனே பொம்பளை பிள்ளைங்க திட்டிட்டா நம்ம மூஞ்சில ஆசிட் அடிச்சிருவாங்க. என்னைய கிண்டல் பண்ணியிருக்கானா அவன் மூஞ்சி எப்படி இருக்கும், என் மூஞ்சில ஆசிட் அடிச்சா என் மூஞ்சி எப்படி இருக்கும்? இது ஏற்கனவே ஆசிட் அடிச்ச மாதிரி தான் இருக்குங்கிறது உங்களுக்கு தெரியும். மைண்ட் வாய்ஸ் கேக்குது. ஆனா நடுவுல அவனை திட்டுற மாதிரி இருக்கணும், திட்டாத மாதிரி இருக்கணும்னு டெக்னிக்கா அந்த இடத்துல போட்டேன் பாருங்க எங்களோட பாட்டை. அவனை பார்த்து பாடுனேங்க. டங்கா மாறி ஊதாரி புட்டுக்கின நீ நாரி அப்படின்னு நான் சொன்னேன் நடுவர்களே. அவன் என்ன பார்த்து என்ன தெரியுமா சொன்னா? அழுக்கு மூட்டை மீனாச்சு, மூஞ்ச கழுவி நாளாச்சு. ஏங்க, இன்னைக்கு ஒவ்வொரு இடத்துலையும் சங்கடமா இருக்கக்கூடிய ஒவ்வொரு இடத்துலையும் சமாளிக்க வைக்கக்கூடிய திறமையை எது கொடுக்குது அப்படின்னா எங்களோட பாடல் தானே நடுவர்களை கொடுத்துட்டு இருக்கு.